வணக்கங்க. கஸ்டமர் என்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே விஷயம், இந்த ஃபேன்லேருந்து எந்த பார்ட்டையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. இதே லீஃபை நீங்கள் அப்படியே நிமித்தி எனக்கு போட்டு தரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் எங்கள் அப்பா இருக்கும்போது அவர் வாங்கினது. அவர் ஞாபகத்தமாக இப்போ இருக்கணுன்றதுக்காக இதை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டு காயில் செக் பண்ணால் காயில் பக்காவாக இருந்துச்சு. ஃபேனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கிலோ இருந்துச்சுங்க. பேரிங்குமே வந்து நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. இப்போ வாங்குற ஃபேன்லாம் 2 வருஷம் வாரண்டி தராங்க, 3 வருஷம் வாரண்டி தராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரகரன்னு சவுண்டு காக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த ஃபேன் பாருங்கள், 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃபேன் இன்னுமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபேனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேனோட ஷாஃப்ட்டும் மேலே வந்து ராடுன்னு சொல்லிட முடியாது, ஒரு கப்ளிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு ஸ்க்ரூ டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அந்த ஸ்க்ரூவை ஃபுல் டைட் ஏற்றிட்டு அதில் அந்த ஹூக்குமே கனமாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஹூக்கை வச்சு அடிச்சுட்டு இழுத்து பார்த்தா வரல, பக்காவாக நின்று போச்சு. அப்புறம் அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை வச்சு நல்லா டைட் ஏற்றிட்டு அந்த ஓட்டை நேராக வர மாதிரி வச்சுட்டு இதுக்கு ஒரு ஹூக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஹூக்கையும் வந்து பக்காவாக போட்டால் நின்றுடுச்சு. இந்த ஃபேனில் எனக்கு கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீஃபை வந்து நிமித்தி எடுக்கிறதாங்க எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறினாலுமே பெண்டானா கூட ஃபேனில் பழைய மாதிரி காற்று வராது. இருந்தாலும் கஸ்டமர் கேட்டுக்கிட்டதுக்காக என்னோட பெஸ்ட்டை நான் போட்டு ஓரளவுக்கு நிமித்தி ஃபேன் ஆன் பண்ணிட்டேங்க. நல்லாவே காற்று வந்துச்சு. எவ்வளோ புது ஃபேன் மாட்டியிருக்கேன், அதில் கிடைக்காத சாட்டிஸ்ஃபைடு வந்து எனக்கு இந்த பழைய ஃபேன் மாட்டினதில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கஸ்டமர் சொன்ன விஷயம் அப்படி இருந்தது. வரேங்க, பாய்ங்க.